மனிதர்கள் இருக்கிற பூமியிலிருந்து ரொம்ப தூரத்தில் ஏப்ஸ்கள் வாழ்கிற ஒரு உலகம் இருந்தது. அங்கே தான் மனிதர்களை வெறும் சோதனைக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிக்கியன் தான் டைலர். அவனை அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த பெண் மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவனுக்கு எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் தான் ஒரு எண்ணம் இருக்குது. இவன் இப்படி இங்கிருந்து தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டைம் அவனுக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அதில் இவனுடைய பேரை எழுதி அங்கிருந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஏப்ஸ்களோட டாக்டர் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இவனால் பேச முடியாது. அதனால அவன் எல்லாமே ஒரு சீட்ல எழுதி காமிக்கிறான். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து இந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவங்க உலகத்தோட தலைவங்கிட்ட இதை எடுத்துட்டு போய் காமிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. டைலர் ஒரு பேப்பர் ராக்கெட் செஞ்சு இவங்க கண்ணு முன்னாடி விட்டு காமிக்கிறான். இங்க பூமியில மனிதர்களும் வாழ்றாங்கன்னு சொல்லி. ஆனா இவங்க அது எதுவுமே நம்ப மாட்டாங்க. இவன் செய்யறது புதுசா எது பாக்குறாங்க. இதை பத்தி ஏப்ஸ்கள் தலைவனுக்கு தெரிய வருது. உடனே அவர் இங்க வந்து இவனை வெளியே விட்டுறக்கூடாது, நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு இவன் கன்ஃபார்மா தேவை, மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுறாங்க. இந்த டைம் டைலர் என்ன யோசிக்கிறான்னா, இனிமேல் இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனமும் இல்லை, இங்கிருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைகள் வந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். மனிதர்களை போல இந்த ஏப்ஸ்கள் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதனால ஈஸியா டைலர் அங்கிருந்து தப்பிச்சிருவான். ஆனால் கடைசியாக எல்லாரும் சுத்தி வலிச்சு ஒரு வழியா பிடிச்சிடுறாங்க.